அந்த எப்ஸ்டீனோட செக்ஸுவல் விஷயத்தில் ஈடுபட்டு இவர் யாரு, நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப். ஒரு பொண்ணு பதில் கொடுக்கும், ட்ரம்ப் வந்து என்ன 14 வயசில் அப்யூஸ் பண்ணார், ஏன்னா அட்ராசிட்டிக்கு உள்ளாக்குனார், செக்ஸ், நான் ஒரு கையை பிடிச்சி கடித்தேன், ரொம்ப அசிங்கமாக, நான் இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இப்போ 30 வயசாகுது. அமெரிக்காவுடைய மாகாண கோர்ட்டில் அது ஒரு பெரிய பொசிஷன்லையோ அல்லது ஒரு மத்திய பொசிஷன்லையோ அந்த பொண்ணு வேலை பார்க்குது. 14 வயதில் அந்த பொண்ணு இவர் கையை பிடிச்சி இழுத்து அதை அசிங்கப்படுத்தி அதை சொல்லி செக்ஷுவல் அபியூஸ், அந்த பொண்ணு சாட்சி சொல்லுது. அந்த பொண்ணு இப்போ 30 வயசாச்சு. 3வது முறை பிப்ரவரி 21 வந்து ஆஸ்டின் டக்கர் மார்டின், இவன் தான் ஷூட்டர், இவன் தான் வந்து கான்ஸ்பிரண்ட். இவன் வந்து அவருடைய ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய, முதல்ல வந்து வேற இடம், இப்போ இருக்கக்கூடிய ஃப்ளோரிடாவில் உள்ள ட்ரம்பினுடைய ரெசார்ட்டுக்குள்ளே நுழைஞ்சி தாக்குதல் நடத்தி, அங்கே ஜனாதிபதி இல்லை, அப்போ அவரை பிடிச்சி அவரை வந்து என்னப்பா யாது விஷயம் சொல்லி இப்படி 3 தாக்குதல் ஃப்ளோரிடாவில், வாஷிங்டன் டிசியில், கலிஃபோர்னியாவில், இப்படி 3-4 இடம், இன்னொரு இடத்துல பாம் பீச் அங்கேயும் நடந்திருக்கு. 1ஆம் அடுக்கு, 2ஆம் அடுக்கு, 3ஆம் அடுக்கு, 4ஆம் அடுக்குன்னு இருக்கும். அமெரிக்க அதிபருக்கு எல்லாவற்றையும் தேடி உள்ளே வந்து ஒரு 31 வயது அலைன் மெக்கேன், கோல் அலைன் எப்படி சுட்டான், அவன் எப்படி உள்ளே வந்தான், இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. இவன் ஏற்கனவே அவன் செட்டில் ஆகிருக்கான். யாரு, இந்த கோல் அலைன். அவன் ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி இருக்கான். அவன் கையில் ஒரு பிஸ்டல் இருக்கு, ரிவால்வர், கத்திலாம் நிறைய வச்சிருக்கான். இந்த கத்தியெல்லாம் அவன் எங்கே எப்படி உள்ளே கொண்டு போனான் அப்படின்னா, அப்போ அந்த ரூமில் பிரசிடென்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண இடத்துல மெட்டல் டிடெக்டர் இல்லையா, தங்கி இருந்தான். அப்போது அவன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு கித்தார் போன்றவரெல்லாம் எடுத்து போகும்போது அதுக்குள்ளே இதை வைத்து கொண்டு போயிருக்கான். அப்படின்னால் அவன் உள்ளே போகிற போது செக்ஸ் செய்யவில்லையா, இதுக்கான விஷயம் தெரியல. இவர் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்பும் எப்ஸ்டீனும் இருந்த செக்ஸ், அவன் பெரிய கேவலமான மனுஷன், அவனோடு இருந்ததை போட்டு மக்கள்கிட்ட திசை திருப்பதற்கு, மக்களே உங்களுக்காகவும் அமெரிக்கா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அதுக்காக பாடுபட்டு என்னை சுட வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டில் ஒரே ஒன்று $20 இவர் ஃபைன் கொடுத்துருந்தார். யாருக்கு? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சூஃபியான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழமுதர். சார், தற்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கதா ஒரு செய்தி வந்திருக்கு. இதே மாதிரியான ஒரு செய்தி சில மாதங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரதமருக்குமே இருந்தது. இந்த டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கொலை முயற்சி செய்யப்படுவதற்கு உண்டான காரணம் என்ன, இல்லை அது பொய்யான செய்தியா? டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நம்ம சொன்ன மாதிரி அங்கே வருஷம் ஒரு கூட்டம் நடக்கும் எங்கே? வாஷிங்டன் டிசியில். அது ஹில்டன் ஹோட்டல், அங்குள்ள பெரிய ஹோட்டல். அதனுடைய ப்ரெஸ் கிளப்பில் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. தேர் இஸ் இன்வைட்டட் ஆல் ப்ரெஸ் மீடியா பீப்புள் கெட் டுகெதர் டிஸ்கஸிங் அபவுட் த கரண்ட் இஷ்யூ. ஏதாவது ஒன்று பேசுவாங்க, அவங்க ரைஸ் பண்ணுவாங்க, அப்போ நல்ல பார்ட்டி கொடுப்பாங்க. எல்லோரும் உட்காந்துருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து ஜேடி வேன்ஸ் உட்காந்துருக்காரு. ஜேடி வேன்ஸ் அவர் வந்து விபி, வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ். அந்த பக்கத்தில் அவர் மெலோனி ட்ரம்ப் அவர்களும் டொனால்ட் ட்ரம்பும் அங்கே உட்காந்துருக்காங்க. இதுக்கு இடையில அங்கே ஒரு ஃபன் நிகழ்ச்சி நடந்திருக்கும். இந்த ஓமேக் அப்படிங்கிற ஒரு ஹியூமரஸ் சென்ஸ், அதை என்ன சொல்கிறது தமிழில், ஒரு நகைச்சுவை கலைஞர் என்ன பண்ணால் 2 பேருக்கிட்டையும் போய் அப்படி காதோட காது வச்சு அதை கேட்குறாங்க. அந்த ஓஸ்மேக்கோடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் இப்போ என்ன மனசில் நினச்சிக்கிட்டீங்க, டூ யூ திங்க் அபவுட் சம்திங் தேர், நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, வாட் யூ திங்க், நீங்கள் எதை திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் நினைக்கணும். ஒரு ஃபன் அது. அப்போ அவர் சொல்கிறாரு, கரோலின் லேவிட் யார், நீங்கள் பார்த்துருப்பீங்க வாஷிங்டனில், அவர் செய்தி தொடர்பாளர். அந்த பொண்ணுக்கு வயசு 25 வயசு ஆச்சு. அவர் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பிள்ளை. அவங்க செய்தி தொடர்பாளர். அவர் குழந்தை உண்டாயிருக்காங்க. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிக்கிறேன். என்னையா இது அமெரிக்காக்காரன் கேட்குறான், கிளின்னு கிளிக்கிறான். ஒரு நாட்டுடைய தலைவர் இந்த மாதிரி சூழலில், உலகமே குழப்பத்தில் இருக்குது, நீ போய் கரோலினா லேவிட்டுடைய குழந்தைக்கு என்ன பேர் வச்சுருப்பீங்கன்னு போயிட்டு இப்படி பேச்சு போன உடனே
டமால்னு ஒரு 4-5 குண்டு ஷூட் ஃபயரிங் அவுட் ஆஃப் பவுண்ட்ரி, அதாவது இந்த வீட்டு ரூமுக்குள்ளே வேகமாக ஓடி வந்து செக்யூரிட்டி என்ன பண்ணுறாங்க, முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஜேடி வான்ஸனுடைய கோட் குட்டியை இழுத்து கொண்டு போகிறாங்க. இவர் கீழே விழுந்துடுறாரு. இவரை தூக்கிட்டு போய் அப்படி கொண்டு வச்சு ஒரு மாதிரி போகிற காட்சிகள் மட்டும் உலக அளவில் போயிருக்கு. அப்போ என்னடா அப்படின்னு பார்த்தா, கோல் தாமஸ் அலைன் அப்படிங்கிற ஒருத்தர் இளம் கோல் அலைன், அவர் வந்து 31 வயசு, நல்ல இன்டெலிஜென்ஸ். அவர் தான் சுட்டிருக்கான். அந்த 31 வயசில் உள்ளதை அவன் தான் சுட்டிருக்கான். இப்போ எதுக்கு சுட்டான், எப்படி உள்ளே வந்தான், முதல் கேள்வியை உலகம் இப்போது எழுப்புகிறது. அமெரிக்காவினுடைய அதிபர், அதுவும் ப்ரெஸ் மீடியாவில், ஹில்டன் ஹோட்டலில், அதுபோல் வாஷிங்டன் டிசியில், எப்படி, ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்னா, அமெரிக்க வலைத்தளங்களில் நான் நிறைய படிக்கக்கூடிய ஆள். அப்படி பார்க்குற போது ஏராளமான விமர்சனங்கள், இது ஒரு செட்டப். சரி, ஏன் செட்டப்பு அப்படின்னு பார்க்க முன்னாடி நான் ரெண்டாவது சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால், இப்போ கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் இவர் நிறுத்தப்பட்டாலும் 2025 ஜூலை மாதம் ஒரு தாக்குதல் நடந்தது. டியூரிங் த எலெக்ஷன் கேம்பிங்கில் அவர் காது பக்கத்தில் போச்சு. அவள் வந்து இப்போ பிடிச்சி 20 வயசான சந்தேக நபர், அவரை வந்து பிடிச்சி இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆள் தப்பினாலும் அந்த அதிகாரிக்கு அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் ஒரு கொலை முயற்சி. அது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ரியான் ரூத் கோல்ஃப் மைதானத்தில் ரொம்ப நாளாக உள்ளே வந்து அது நடந்துச்சு. அதில் வந்து அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. மூன்றாவது முறை பிப்ரவரி 21 வந்து ஆஸ்டின் டக்கர் மார்டின், இவன் தான் ஷூட்டர், இவன் தான் வந்து கான்ஸ்பிரேட். இவன் வந்து அவருடைய ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய, முதல்ல வந்து வேறு இடம், இப்போ இருக்கக்கூடிய ஃப்ளோரிடாவில் உள்ள ட்ரம்பினுடைய ரெசார்ட்டுக்குள்ளே நுழைஞ்சி தாக்குதல் நடத்தி, அங்கே ஜனாதிபதி இல்லை, அப்போ அவரை பிடிச்சி அவரை வந்து என்னப்பா யாது விஷயம்னு சொல்லி, இப்படி 3 தாக்குதல்கள் ஃப்ளோரிடாவில், வாஷிங்டன் டிசியில், கலிஃபோர்னியாவில், இப்படி 3-4 இடம், இன்னொரு இடத்துல பாம் பீச் அங்கேயும் நடந்திருக்கு. அப்போது இதற்கு முன்னால் உள்ள விவகாரங்கள் வேறு, நேற்று நடந்த விவகாரங்கள் வேறு. என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு கதையை பேசணும். இப்போ அமெரிக்க அதிபர் வந்து உலகத்தில் தலைப்பு செய்தியாக ஃபாக்ஸ் நியூஸ், வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ், அல் ஜசீரா மற்றும் ஃபோக்ஸ் எல்லா செய்திகளிலும் தலைப்பு தான் அமெரிக்க அதிபர் அசாசினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, தப்பிட்டாருங்கிறது. இட் இஸ் அ டைவர்ட் அட்டென்ஷன் ஆஃப் த பீப்புள். எப்படி மக்களுடைய கவனத்தை திசை திருப்பது என்று பார்த்தால், சம்பவம் நடந்த அன்று ஒரு நாள் முன்னாடி அதே அறையில் அதே இடத்துல ஒரு படம் ஒளிபரப்புகிறாங்க. ஜெஃப்ரி எட்விட் எப்ஸ்டீன், அவன் பெரிய பாலியல் புரோக்கர், உலகத்தையே கலங்கடிக்க வச்ச, உங்களுக்கு தெரியும் எப்ஸ்டீன் ஃபைல், உங்களுக்கு தெரியுமல்லவா? அந்த எப்ஸ்டீனோடு செக்ஸுவல் விஷயத்தில் ஈடுபட்டு இவர் யார், நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப். ஒரு பொண்ணு பதில் கொடுக்கு, ட்ரம்ப் வந்து என்ன 14 வயசில் அப்யூஸ் பண்ணார், ஏன்னா அட்ராசிட்டிக்கு உள்ளாக்குனார், செக்ஸு, நான் ஒரு கையை பிடிச்சி கடித்தேன், ரொம்ப அசிங்கமாக, நான் இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்ல மாட்டேன், அது சொல்கிறதுக்கு என்னுடைய தகுதி வீரம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இப்போ 30 வயசாகுது. அமெரிக்காவுடைய மாகாண கோர்ட்டில் அது ஒரு பெரிய பொசிஷன்லையோ அல்லது ஒரு மத்திய பொசிஷன்லையோ அந்த பொண்ணு வேலை பார்க்குது. 14 வயதில் அந்த பொண்ணு இவர் கையை பிடிச்சி இழுத்து அதை அசிங்கப்படுத்தி அது சொல்லு செக்ஷுவல் அபியூஸ், அந்த பொண்ணு சாட்சி சொல்லுது. அந்த பொண்ணு இப்போ 30 வயசாச்சு. சரி, இந்த எப்ஸ்டீன் வந்து அவன் யூதர், அவன் தான் இந்த மாதிரி செக்ஷுவல் புரோக்கர். இந்தியாவில் நம்ம அம்பானி விவகாரத்திலும் கூட அவருடைய பெயர்கள்லாம் வந்தது, அதை விட்டுருங்க, இப்போ நம்ம இந்திய விஷயத்தை பேசணும். அப்படி இருக்கும்போது அந்த செய்தியை வந்து இதில் போட்டிருக்காங்க, எதை, இந்த ஹோட்டலில். அந்த ஹோட்டலில் போடுவதற்கு மறுநாள் தான் இவருடைய ப்ரெஸ் கிளப் மீட்டிங் நடக்கு. போன வருஷம் மிஸ்டர் பிரசிடென்ட் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணலை. இந்த வருஷம் அவர் அங்கே வந்தார். ஹி வாஸ் அட்டெண்ட் திஸ் ஒகேஷன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டார். ஏராளமான ரிப்போர்ட் நடக்கும்போது வெளியே சூடு. இப்போ அமெரிக்காவில் வலைத்தளங்களில் என்ன கேள்வி, இதோடு நம்ம முடிச்சிடலாம். அமெரிக்க வலைத்தளங்களில் இளைஞர்கள் கேள்வி கேட்கிறார்கள், எப்படி இவ்வளவு பெரிய செக்யூரிட்டி, 1ஆம் அடுக்கு, 2ஆம் அடுக்கு, 3ஆம் அடுக்கு, 4ஆம் அடுக்குன்னு இருக்கும். அமெரிக்க அதிபருக்கு எல்லாவற்றையும் தேண்டி உள்ளே வந்து ஒரு 31 வயது
அலைன் மெக்கெயின், கோல் அலைன் எப்படி சுட்டான், அவன் எப்படி உள்ளே வந்தான், இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. முதலாம் அறையில் வரலாம், 2வது அறையில் வரலாம், 3வது அறையில் வந்தான். எப்படி வந்து உள்ள பால்ரூம் என்றால் அது அவுட்டரில், அதுக்குள்ளே எப்படி என்ட்ரு பண்ணால், பால்ரூம்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி யார் அங்கே செக்யூரிட்டி, ஏற்கனவே இதெல்லாம் இருக்குது, அப்போ எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அமெரிக்காவுடைய நேற்று வந்த செய்திகள் நம்ம படித்தோம். அதை தமிழில் சொன்னால், இவன் ஏற்கனவே அங்கே செட்டில் ஆகிருந்திருக்கான். யார்? இந்த கோல் அலைன். அவன் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி இருந்தான். அவன் கையில் ஒரு பிஸ்டல் இருக்குது, ரிவால்வர், கத்திலாம் நிறைய வச்சுருக்கான். இந்த கத்தியெல்லாம் அவன் எங்கே எப்படி உள்ளே கொண்டு போனான் அப்படின்னா, அப்போ அந்த ரூமில் பிரசிடென்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண இடத்துல மெட்டல் டிடெக்டர் இல்லையா? சாதாரணமாக நம்ம ஊர்லேயே மெட்டல் டிடெக்டர் வச்சுருப்போம். அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் எப்படிடா மெட்டல் டிடெக்டர் இல்லை? நான் இல்லை, அங்கே உள்ள வலைத்தளங்களில் வர செய்தி தான் நான் சொல்கிறேன். அப்போ ஒரு செய்தியாளர் அப்படின்ற கேள்வியை மக்கள் போட்டிருக்காங்க. அதுக்கு பதில் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கப்பட்டது. எப்படி என்றால், அவன் ஏற்கனவே அங்கே தங்கியிருந்தான். அப்போது அவன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு கித்தார் போன்றவரெல்லாம் எடுத்து போகும்போது அதுக்குள்ளே இதை வைத்து கொண்டு போய்விட்டான். அப்படின்னால் அவன் உள்ளே போகிற போது செக் செய்யவில்லையா? இதுக்கான விஷயம் தெரியல. சரி, அவன் உள்ளே போகிற போது செக் பண்ணல, நடவடிக்கை எடுக்கலைன்னா, மிஸ்டர் பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், அஃபீஷியல்ஸ் எல்லோரும் வருகிறார்களே, அப்போ ஏற்கனவே எத்தனை பேர் ரூம்கள்லாம் தங்கியிருப்பாங்க, அதையெல்லாம் செக் பண்ணணுமா? அதுக்கு பதில் இல்லை. ஹேவ் எ நோ ரிசல்ட். எந்த விதமான பதிலும் இல்லை, ரிசல்ட்டும் வரல. அப்படி என்றால் இவன் திட்டமிட்டு இவனால் அனுப்பப்பட்டு அதாவது மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக நடந்தது. அப்போ அடுத்த கேள்வி வருது, எதற்கு கவனத்தை திசை திருப்பணும்? அதை மட்டும் சொல்லி முடிச்சிடும். பாயிண்ட் நம்பர் 1, அமெரிக்காவில் இப்பொழுது கடுமையான ரெசஷன், மந்த நிலை. அமெரிக்காவுக்குள்ளே இன்றைக்கி ரெசஷன் மட்டுமல்ல, இன்ஃப்ளேஷன், வாங்கும் திறமைகள் மக்களிடம் குறைந்து விட்டது. த பீப்புள் வந்து வெரி புவர் பையிங் கெப்பாசிட்டி பிகாஸ் ஆஃப் டியூ டு இன்டர்நேஷ்னல் கிரைஸ். பாயிண்ட் நம்பர் 1, அமெரிக்காவில் ஒரு கேலன் பெட்ரோல் 5 லிட்டர் $300 தான், இன்றைக்கி $5 சில்லறையாக போயிட்டு. ஸோ அதனால் மக்களுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய பொருட்கள், பெட்ரோல் எல்லாமே விலைவாய்த்து. அடுத்து ஈரான் விவகாரத்தில் ரொம்ப இம்மெச்சூராக, அதாவது எந்த விதமான ஒரு ஆட்டிடியூட், ஒரு விதமான பிளான் இல்லாமல் இவர் உள்ளே இன்வால்வ் ஆகிட்டது. அதனால் அமெரிக்காவினுடைய பென்டகன் ஆர்சனலில் டெஃபிஷியட் ஆர்ம்ஸ் அண்ட் அமினேஷன். ஸோ அமெரிக்கா வந்து கீழே இறங்கி இப்போது ஈரான் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஈரான் மோக்கிங், ஈரானுடைய தலைவர்கள் மோக் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தும் இந்த இடத்துல இவ்வளோ ஓட்டம் இருக்கடா அப்படின்னு ஈரான் நேற்றுக்கு தஸ்ரீம் நியூஸ் ஏஜென்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஈரானில் அவர்கள் போர் தோல்வியை அவர்கள் மறைப்பதற்கு, ஆயுதங்கள் இல்லாத நிலையில் மறைப்பதற்கு, அமெரிக்காவில் ஏற்பட்ட விலையேற்றத்தை மறைப்பதற்கு, ஒரு நாட்கள் முன்பான செக்ஸுவல் ஸ்கேம் ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டீன் அந்த ஃபைலில் அவன் கூட இருக்கார். யார் கூட? இவர் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்பும் எப்ஸ்டீனும் இருந்த அவன் பெரிய கேவலமான மனுஷன். அவனோடு இருந்ததை போட்டு மக்கள்கிட்ட திசை திருப்பதற்கு, மக்களே உங்களுக்காகவும் அமெரிக்கா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அதுக்காக பாடுபட்டு என்னை சுட வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டில் ஒரே ஒன்று $20 இவர் ஃபைல் கொடுத்துருந்தார். யாருக்கு? கமலா ஹாரிஸுக்கு. கமலா ஹாரிஸ் யார்? வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. ஜோ பிடனுக்கு அடுத்தாப்புல அவங்க அமெரிக்காவினுடைய டெமோக்ராட்ஸினுடைய இது. அப்படி என்றால் என்ன சொல்ல வருகிறார்கள்? ரிப்பப்ளிக் எதிராக டெமோக்ராட்ஸ் அது செய்கிறதா? இப்படி ஒரு இல்யூஷன் ஹேஸ் டு பி கிரியேட்டட். பட் மக்கள் நம்பவில்லை, உலகம் நம்பவில்லை. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஈரானுடைய திட்டம் இருக்கிறதா என்றால் அமெரிக்கா அஃபீஷியல் சொல்லிட்டாங்க, ஈரானுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது லோக்கல் கான்ஸ்பிரசி என்ன சொல்கிறது. இது அமெரிக்காவை பார்க்குற போது, அமெரிக்க தலைவர்களை பார்க்கின்ற போது, நம்ம ஊரில் உள்ள அரசியல்வாதிகள் எவ்வளவோ பெட்டர். சில இடங்களில் குண்டை தூக்கி வீசிட்டு இஸ்லாமிய பயங்கரவாதின்னு சொன்னாங்க. கடைசியில் போய் கேட்டால் எனக்கு செக்யூரிட்டி கொடுக்குறதுக்கு தான் நான் போட்டேன்னு பிடிச்சாங்க. இப்படி பல இடங்களில் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது. இதெல்லாம் விட்டுருங்க சார், நம்ம ஆளுக்களை. உலகத்தில் வெள்ளைக்காரன் பொய்யே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா கோட்டும் ஷூட்டும் போட்டு கேவலமும் இழிவும் பிடித்தவர்கள் தான் இதை பார்க்குறேன். இன்றைக்கி உலகத்தில் தலைப்பு செய்தி எல்லாமே தான். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். நன்றி. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ
அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164